தவமாய் தவமிருந்து பட்டியல் சத்தம் போடாதே பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோயினாக கலக்கின நடிகை பத்மபிரியா தன்னோட 46 வயசில் தாயாக இருக்கிற செய்தியை குழந்தையின் 1ஆம் ஆண்டு பிறந்தநாளில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி தலைமுறையினருக்கு நடிகை பத்மபிரியாவை தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பொக்கிஷம் படத்தில் வர அன்புள்ள மன்னா, அன்புள்ள கனவா, அன்புள்ள கல்வனே அப்படிங்கிற பாடலை சொன்னதும் நிச்சயமாக ஞாபகம் வந்துடும் அவங்களோட அழகான முகம். மலையாள நடிகையான இவங்க சேரன் இயக்கத்தில் வெளியான தவமாய் தவமிருந்து படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பட்டியல், சத்தம் போடாதே, மிருகம், பொக்கிஷம், தங்க மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழின் தரம் வாய்ந்த திரைப்படங்கள் நடித்து தனக்கான ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் ஜாஸ்மின் ஷா அப்படிங்கிறவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்க திரையுலகில் இருந்து விலகி குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் கர்ப்ப காலத்தையோ அல்லது குழந்தை பற்றின எந்த ஒரு விஷயத்தையோ இதுவரை வெளியில் காட்டாமல் ரகசியமாக பாதுகாத்து வந்த பத்மபிரியா இப்போ குழந்தையோட 1ஆம் ஆண்டு பிறந்தநாளில் ஒரு சர்ப்ரைஸான போஸ்ட்டை போட்டு எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்காங்க. அதாவது தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குழந்தையோட முகத்தை காட்டாமல் தன்னோட உடையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பிஞ்சு கையோட அழகான ஃபோட்டோவையும் தாயும் சேயும் கைகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இன்னொரு ஃபோட்டோவுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் அற்புதம் 365 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிகழ வைக்கிற கேப்ஷனையும் பதிவிட்டு தான் தாயான செய்தியை வெளி உலகிற்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் பத்மபிரியாவோட இந்த போஸ்ட்டுக்கு நடிகை அபிராமி, நான் உன்னையும் உன்னோட குழந்தையும் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பத்மபிரியா, நாங்கள் இந்த பாக்கியத்தை பெற காரணமே நீடா அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரம் நடிகை அபிராமி திருமணமாகி பல வருஷங்களுக்கு அப்புறம் சமீபத்தில் தான் பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அப்படி இருக்கும்போது பத்மபிரியா காரணமே நீடா அப்படின்னு பதிவிட்டிருக்கிறதுனால நடிகை பத்மபிரியாவும் அபிராமி மாதிரியே குழந்தைய தத்தெடுத்து தாயாகி இருக்காங்களா அப்படிங்கிற விவாதம் சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்குது. அதே நேரம் கடந்த ஒரு வருஷமாக தொடர்ந்து ஃபோட்டோ ஷூட், ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் படு ஆக்டிவாக இருந்த பத்மபிரியா தன்னோட வாழ்க்கையின் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஒரு வருஷம் வரை ரகசியமாக வச்சிருந்தது திரையுலகினர் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது.